வணக்கம் அன்பு குழந்தைகளே, படிடா ஜோன் சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் உங்கள் தமிழம்மா மலர்விழி. இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 8ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இயல் 1 கவிதை பேழை, அதில் தமிழ்மொழி மரபு அப்படிங்கிற பாடலை தான் பார்க்க போகிறோம். சரி, பாடல் வரிகள் என்ன? நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இருதிணை ஐம்பால் இயல்நெறி வழாமை திருவியில் சொல்லொடு தழால் வேண்டும். மரபு நிலை திரிதல் செய்யிற்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லின் ஆன. மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். இவ்வாறு தொல்காப்பிய நூற்பாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. நூற்பா அப்படின்னா ஒரு பாடல் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த தொல்காப்பியத்தை எழுதிய ஆசிரியர் தொல்காப்பியர். இது மொழி மரபு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விளக்குது. சரி, என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி படிடா ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுவாங்க. சரி, பாடல் வரி. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். தொல்காப்பியர் முதல்ல உலகம் எப்படி உருவானது அப்படிங்கிறத சொல்கிறாரு. உலகம் நிலம், நிலம்னா மண், தீ அப்படின்னா வெப்பம், நீர், நீர்னா என்னது? தண்ணீர், வழி அப்படின்னா காற்று, விசும்பு அப்படின்னா வானம். அதாவது நிலம், தீ, நீர், காற்று, வானம் இந்த ஆகிய 5 பூதங்களின் கலவையாகும்னு சொல்கிறார். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இந்த 5 பூதங்களின் கலவை தான் உலகம். உதாரணமாக பார்த்தோம்னா ஒரு மரத்தை பாருங்கள். அது எங்கே வளருது? மண்ணில் வளர்கிறது. அங்கே என்ன? நிலம். அப்புறம் தண்ணீரை உறிஞ்சுகிறது, அது நீர். சூரிய வெப்பம் தேவைப்படுகிறது அந்த மரம் வளர்கிறதுக்கு, அப்போ அது தீ. காற்று இல்லாமல் வளர முடியாது, காற்றிலிருந்து உணவாக எடுத்துக்குது, ஸோ வழி. அப்போ வானத்தில் இருந்தது அதுக்கு மழை கிடைக்கிறது, வெப்பம் கிடைக்கிறது, காற்று கிடைக்குது இல்லையா, எல்லாமே. அப்போது விசும்பு ஆகாயமும் அதற்கு தேவை. அதனால் ஒரு மரத்தில் கூட 5 பூதங்களும் கலந்திருக்கின்றன. இவ்வாறு உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் 5 பூதங்களின் கலவையாக உள்ளன. புரிஞ்சுதா மாணவர்களே? அடுத்தடி பார்க்கலாமா? இருதிணை ஐம்பால் இயல்நெறி வழாமை அப்படின்னு என்ன அர்த்தம்? இருதிணைனா என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? உயர்திணை, அக்ரிணை. உயிருள்ளவை உயர்திணை, உயிரற்றவை அக்ரிணை இல்லையா? ஆண்பால், ஐம்பால் அப்படின்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என்று 5 பால்களாக அமைகின்றன. இந்த இயல்பான இலக்கண ஒழுங்கை மீறக்கூடாது அப்படின்னு தான் தொல்காப்பியர் சொல்கிறாரு. உதாரணமாக பார்த்தோம்னா, மாணவன் வந்தான் அப்படின்னா இது சரியாக இருக்குது, இலக்கண மரபை ஒட்டி வருகிறது. அடுத்தது மாணவி வந்தாள் அப்படிங்கிறது சரி. மரம் வளர்ந்தது அதுவும் சரி. ஆனால் இதே மாணவி வந்தான் அப்படின்னா அது சரியா? தப்பு. மரம் வளர்ந்தான் அப்படின்னு அது சரியா? தப்பு. ஏன்? ஒவ்வொரு உயிருக்கும் பொருளுக்கும் உரிய திணை பால் இருக்கிறது, அதற்கேற்ப சொற்கள் அமைய வேண்டும் அப்படின்னு தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். புரிஞ்சிச்ச மாணவர்களே? அடுத்த அடிக்கு போகலாமா? திரிவியில் சொல்லொடு தழால் வேண்டும். திரிவு அப்படின்னா பிழை, திரிவியில் அப்படின்னா பிழை இல்லாத, அதாவது மொழியை பிழையற்ற சொற்களுடன் அமைய வேண்டும். மொழி எப்படி அமைய வேண்டும்? பிழை இல்லாத சொற்களோடு அமைய வேண்டும். திரிவியில் சொல்லொடு தழால் வேண்டும். உதாரணம், ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் நாளை தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொன்னால், தெளிவாக சொன்னால் எல்லாருக்கும் புரியும். ஆனால் நாளை ஏதோ ஒன்று நடக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? மாணவர்களுக்கெல்லாம் குழப்பமாயிரும் இல்லையா? அதுபோல் மொழியில் தெளிவும் சரியான சொல்லும் இருக்க வேண்டும்னு சொல்கிறாரு இல்லையா? திரிவியில் சொல்லொடு தழால் வேண்டும். புரிஞ்சிச்சா? அடுத்தடிக்கு போவோமா? மரபு நிலை திரிதல் செய்யிற்கு இல்லை. மரபு வழிபட்ட சொல்லின் ஆன. மரபு நிலை திரிதல் செய்யிற்கு இல்லை அப்படின்னு என்ன? முன்னோர் வகுத்த மொழி மரபை நாம் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உதாரணமாக பார்த்தோம்னா, நம்ம இன்றைக்கி தண்ணீர் அப்படின்னு சொல்கிறோம். திடீர்னு யாராவது இனிமேல் தண்ணீரை கல் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் புரியுமா? அப்போது ஒரு தண்ணி போய் கல் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக புரியாது. மொழியில் குழப்பம் உண்டாகும். அதனால் மரபை மதிக்க வேண்டும். மரபுன்னு என்ன? வழி வழியாக கூறப்பட்டதுன்னு ஒரு விதிமுறையோடு கொண்டு வரப்பட்டது இல்லையா? அப்போ தண்ணீர் அப்படின்னா நம்ம குடிக்கிற தண்ணீர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியும். அப்போ அது மரபு வழி வந்தது, தலைமுறையாக வந்தது. மரபு வழிபட்ட சொல்லினான. முன்னோர் பயன்படுத்தி வந்த அந்த சொற்களையே பயன்படுத்த வேண்டும். அம்மாவை அம்மான்னு தான் சொல்லணும். அம்மாவை பாட்டின்னு சொன்னால் சரியாக இருக்குமா? அது அம்மா, அப்பா, வீடு, பள்ளி இது எல்லாத்தையும் அதது சொல் எதை உணர்த்துதோ அதைத்தான் உணர்த்தும். வழி வழியாக மரபு வழியாக வருது இல்லையா? இந்த மாதிரியான சொற்கள் பல தலைமுறைகளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த சொற்களை கேட்ட உடனே எல்லாருக்கும் என்ன ஆகும்? ஒரே பொருள் புரிகின்றது. அப்போ இதுவே மரபு வழிபட்ட சொற்களோட சிறப்பு. அடுத்த வரி,
மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். மரபை மாற்றினால் என்னாகும்? மரபு நிலை திரியின் அப்படின்னா மாற்றினால். அங்கே வந்து பிழை அப்படின்னு வந்தது, இங்கே திரியின் அப்படின்னா மாற்றினால் அப்படின்னு அர்த்தம். மரபுநிலை திரியின் மரபை மாற்றினால் பிரிது பிரிதாகும், பொருளும் வேறாகும், மாறிவிடும். உதாரணமாக இப்போ நம்ம 2 வீலரில் போயிட்டுருக்கோம், சிக்னல் போட்டிருக்காங்க. சிவப்புனா ரெட் லைட் இருந்துச்சுன்னா நில் அப்படின்னு தானே அர்த்தம், பச்சைனா போ அப்படின்னு அர்த்தம். இல்லை, இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு நாள் வந்து இதை மாற்றி வச்சாங்க அப்படின்னா சிவப்புனா போ அப்படின்னு அர்த்தம், பச்சைனா நில் அப்படின்னு அர்த்தம். என்ன ஆகும்? வாகனங்கள்லாம் என்ன ஆகும்? ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கும், குழப்பமாகிவிடும். அது மாதிரி தான் மொழியிலும் மரபை மாற்றினால் பொருள் மாறி குழப்பம் ஏற்படும். சரி, முழுமையாக இந்த பாடலோட கருத்தை ஒரு பார்த்துருவோமா? உலகம் ஐம்பூதங்களோட கலவை இல்லையா? ஐம்பூதங்கள் என்னென்ன? நிலம், தீ, நீர், காற்று, ஆகாயம். இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் திணை மற்றும் பால் அடிப்படையில் இயற்கையாக பிரிக்கப்பட்டிருக்கு. உயர்திணை, அக்ரிணை, ஐம்பால் அப்படி அந்த அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த இயல்பான இலக்கண ஒழுங்கை மீறாமல் பிழையற்ற சொற்களை பயன்படுத்த வேண்டும். முன்னோர் வகுத்த மொழி மரபை மதித்து நடக்க வேண்டும். மரபை மாற்றினால் என்ன ஆகும்? பொருளும் மாறி மொழியின் அழகும் சீரும் குன்றிவிடும். இது இந்த பாட்டோட முழுமையான கருத்து. சரி மாணவர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஏதாவது உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் பதில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.